இன்றைக்கி டபுள் ஸ்க்ரீன் மானிட்டர் செட்டப் பார்க்க போகிறோம். இது என் சிஸ்டர்கிட்ட இருந்த பழைய மானிட்டர். ஸோ இதை வந்து ரொம்ப நாளாக எனக்கு 2 ஸ்க்ரீன் வச்சு ஒர்க் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ இது இப்போ கிடச்சிருக்கு. என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து செட் பண்ணி வைக்க போகிறேன். எப்பயுமே இந்த மாதிரி செட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தா ஓகே, அவங்க ஏதோ சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க லைஃப்பில் வந்து நிறைய கற்றுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி எனக்கும் இந்த மாதிரி செட்டப் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எனக்கு இந்த ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியும், டபுள் ஸ்க்ரீன் இருந்தால், அது மட்டும் தான் நான் நினச்சிருந்தேன். பட் 2 ஸ்க்ரீனில் டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபைல்ஸ் இதுக்கு நடுவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ அதில் ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அண்ட் ரெஃபர் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து எடிட் பண்ணுறதே ஒரு தனி சுகம்தான். இந்த ஒயர்ஸ் மட்டும் இப்போ மேனேஜ் பண்ணணும். ஒரு ஒயர் தான், கீழே சாக்கெட் இருக்குது. கீழே சாக்கெட்டில் இந்த ஒயர்ஸை இழுத்து சாக்கெட் மூலமாக பவர் கொடுக்க போகிறோம். லேப்டாப் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு HDMI போர்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு இதுதான் ஃபைனல் அவுட்புட். மேலே ஒரு டெஸ்க் லைட்டோட லேப்டாப் ப்ளஸ் மானிட்டர். ஹலோ. இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கப்போ தான் கவனித்தேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரேண்டமாக சில விஷயங்கள் பேசியிருக்கேன். எனக்கு என்ன அப்போ தோணுச்சோ, என் மைண்டில் என்ன இருந்துச்சோ அப்படியே பேசியிருக்கேன். சில பேருக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பட் சில பேருக்கு போரிங்காக இருக்கலாம், தெரியல. ரிலேட் ஆச்சுன்னா சொல்லுங்கள், பட் இல்லைன்னா. அண்ட் ஆல்சோ என்னோடய சேனல் நேம் வந்து செட் ஆகலையோ, கரெக்டாக இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ யூடியூப்லேயும் வந்து லைஃப் வித் சாண்டி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணால் இன்னொருத்தரோட ப்ரொஃபைல் தான் வருது. அவங்க ஒரு ஃபாரின் லேடின்னு நினைக்கிறேன், வயசானவங்க, அவங்களோட லேடி தான் வருது. ஸோ சர்ச்சபிளாக இல்லை. ஸோ அது ஃபேவரபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஸோ இன்னும் ரிலேட்டபிளான நேம் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பையோ என்னோட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன், லைக் என்ன நேம் வைக்கலாம். அப்போது வந்து அந்த நேம் யாரும் சூஸ் பண்ணல. பட் இப்போ வைக்க போகிற நேம் வந்து எனக்கு இன்னும் பர்சனலாக ரிலேட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ அதுக்கு சின்னதாக ஒரு யூடியூப் நேம் டீசர் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் வரும். அண்ட் இந்த 5 மினிட்ஸ் என்னோடய மைண்டில் இருந்தது பேசுனது வந்து இப்போது நெக்ஸ்ட்டு ப்ளே ஆகும். இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கப்போ கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே. ஸோ வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எனக்கு பிடிச்சதை பண்ணுறோம். ஒரு ப்ராப்பர் செட்டப்போட மானிட்டரோட எடிட் பண்ணி எனக்கு பிடிச்சதை அப்லோட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன். ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பி. ரீசெண்டாக லைஃப்பில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ், எது கரெக்டு, இந்த கரியர் பாத் கரெக்டாக இல்லை, இது நம்மளுக்கு இது பிடிக்குமா, அது பிடிக்குமா, கரெக்டான ரோட்டில் தான் போகிறோமா, இல்லை சம்டைம்ஸ் தப்பான சாய்ஸ் பண்ணிட்டோமா, இப்போ சேஞ்ச் பண்ணலாமா இல்லையா அந்த சாய்ஸை, எதுவுமே வந்து எனக்கு எது கரெக்டு எது தப்பு, இதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இது ஃபுல்லாக போயிடலாமா, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சாலுமே ப்ராக்டிக்கலாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ், ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்லேயும் சம்டைம்ஸ் எக்ஸ்டெண்டாக ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கிறப்போ இந்த யூடியூப் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது தான் ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்குது. எனக்கு பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பீப்புள் கிடையாது. நானும் பெருசாக அவ்வளோ அவுட் கோயிங் இல்லை. ஸோ நான் எடுக்கிற கண்டென்ட் எதாவது பேசிவிட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக எதாவது இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணிவிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு புதுசாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு பவுண்ட்ரி பிரேக் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசுகிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் வந்து அவ்வளோவா நான் பண்ண மாட்டேன். இது ஒரு பவுண்ட்ரி பிரேக் பண்ணுற மாதிரி தான். பட் இன்னுமே வந்து எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஒரு ஸ்ட்ராங் இது இல்லை. கிளியராக நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு இல்லை இது பிடிக்கலன்னு டிஃபைன் பண்ணுறதும் தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஒர்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதோட பாசிட்டிவ்ஸ் மட்டுமே பார்ப்போமே தவிர அவங்க எதாவது தப்பானா இல்லை நெகட்டிவாக எதாவது இருந்தால் வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம். அதே ஆப்போசிட்டாக அவங்களுக்கு யாராச்சும் ரொம்ப பிடிக்கல அப்படின்னா நெகட்டிவ் மட்டும்தான் அவங்க கண்ணில் தெரியுமே தவிர அவங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் வந்து டோட்டலாக தெரியாது. ஸோ எப்பயுமே ஒரு பேலன்ஸ் இருக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஒரு பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆக்சுவலாக அந்த பர்சன் ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதோட ரியாலிட்டியை பார்ப்பீங்க. இப்போ ஒரு ஆக்டர், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆக்டரே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அவங்க மேலே ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எதாவது தப்பு பண்ணால் வந்து அதை நீங்கள் ரெக்கக்னைஸே பண்ண மாட்டீங்க. அது உங்களுக்கு
நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. எனக்கு இவங்கள பிடிக்கலாம், இல்லை இவங்கள பிடிக்காது அப்படின்னு இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம், எதனால அவங்க அந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க டெய்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் நார்மல் ஹியூமன் தானே, அவங்க எதனால வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கே கொடுக்குறீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எதாவது கற்றுக்கலாமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்ஸ் ஒரு பர்சன் மேலே வைக்காமல், இல்லை ஒரு சிச்சுவேஷன் மேலே வைக்காமல் இருந்தீங்கன்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயமாவது இருக்கலாம். நான் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லலை, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பீப்புளை தப்பாக ட்ரீட் பண்ணியிருக்கேன், சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கேன். அண்ட் நிறைய தடவை ரொம்ப கோவம் வரும் எனக்கு. ஒரு 2 months பேக் கூட எனக்கு என் லைஃப் மேலேயே கோவம், என்னடா எதுவுமே செட் ஆகலையே, ஒழுங்காக போகலையே, லைஃப் கரெக்டாக தான் போகுமா, இப்போ கூட அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. பட் அந்த டைமில் ரொம்ப ஒரு ஆங்கரோட ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லலை, பட் நானும் இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். அந்த மாதிரி பேசினா யூ வில் பிகம் தட் பர்சன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு பர்சன் இல்லை, உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லை, அவ்வளோவா பீப்புள் தெரியல அப்படின்னாலுமே உங்களுக்கு பிடிச்சத ஒன்று எடுத்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஹாபி, ஒரு மியூசிக் பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், ஒரு ஸ்போர்ட் பிடிக்கும், இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா அதை நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கனாலே இந்த அதர் நெகட்டிவ் திங்ஸ் அண்ட் ஓவர் திங்கிங் வந்து போய்டும்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த கூட டெய்லி வந்து சின்னதாக லேர்ன் பண்ண ட்ரை பண்ணணும். லேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். உங்கள் ஃபோக்கஸும் டைவெர்ட் ஆகும். லைக் நெகட்டிவ் திங்ஸ், ஓவர் திங்கிங், இல்லை ஏதாவது ஒரு பேட் மெமரி கிட்டேருந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணணுன்னா அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு ஸ்பேஸில் போட்டாகணும். அந்த டைம் அப்படியே தான் இருக்குது. பட் அந்த ஸ்பேஸை வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் அந்த பேட் மெமரி கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி தள்ளி இருக்கிறதுனா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்குன்னு அந்த மெமரியை வந்து டோட்டலாக விடணும்னு சொல்ல, அதுலேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. பட் நீங்கள் அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா வந்து இந்த ஹோல் சினாரியோ வந்து உங்களால் பார்க்க முடியாது. கொஞ்சம் தள்ளி வந்து வேறு எதையோ ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சேம் ப்ராப்ளமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் வியூ கிடைக்கும். நீங்கள் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது பிடிக்குதுன்னா நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். லைஃப் இஸ் நாட் டூ லாங் அண்ட் பீப்புள் ஆல்சோ டோன்ட் கேர். அவ்வளோவா பீப்புள் வந்து உங்களை மேபி ஃபஸ்ட்டு நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறமா தே ஹேவ் தியர் ஓன் லைஃப். எல்லாருமே அவங்கவுங்க மைண்டில், அவங்கவுங்க ஸ்டோரியில், அவங்கவுங்க எமோஷன்ஸில் அட்டாச் ஆகி இருக்காங்க. ஸோ அவங்க மைண்டில் ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் மைண்டில் இன்னொரு கைண்ட் ஆஃப் லைஃப் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ பேசுகிறது எல்லாமே உங்களோட மைண்டில் நீங்கள் பெட்டராக இருக்கணும், உங்கள் மைண்ட் ஸ்பேஸில் பெட்டராக இருக்கணும்னு தான் பேசுகிறோம். அது இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மைண்டு இது வந்து நீங்கள் செட் பண்ணால் தான் அந்த மைண்ட்லேருந்து வெளில வந்து ரியாலிட்டியில் எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெட்டராக நம்ம மைண்டை ஹேண்டில் பண்ண கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அண்ட் யாரோ இல்லை, யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. பி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ.